Hi students, good morning to all. Today we will see the Unit 6 Light continuation. Concave mirror image formation. இப்போ கான்கேவ் மிரரில் இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கான்கேவ் மிரர்னா என்ன மீனிங் தமிழில் பார்த்தோன்னாக்கா குழியாடி. We shall now find the position, size and nature of image by drawn the ray diagram by a small linear object placed on the principal axis of a concave mirror at different position. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அதோடைய பொசிஷன் எப்படி இருக்குது, சைஸ் இருக்குது, நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ரே டயக்ராமில் ஒரு சின்ன லீனியர் ஆப்ஜெக்டை பிரின்சிபல் ஆக்சிஸில் கான்கேவ் மிரருக்கு முன்னாடி வேறு பொசிஷனில் வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கேஸ் 1. When the object is far away at infinity, the rays of light reaching the concave mirror are parallel to each other. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது, ஃபார் அவேவில் இருக்குது கான்கேவ் மிரரில். அப்போ அது மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க, த ரேஸ் ஆஃப் லைட்டு அப்போ கான்கேவ் மிரரில் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். எப்படி ரீச் ஆகுது, பேரலாக ஒன்றோட ஒன்று எப்படி இருக்கும், பேரலாக வந்து இருக்கும். பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப். இப்போ இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ இது பிரின்சிபல் ஃபோக்கஸ் லைனு, இது என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் வந்து போகிற லைனு. இதில் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, எஃப் அப்படின்றது இமேஜ் ஃபார்ம் ஆகுது. பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேயே வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. நேச்சர் ஆஃப் த இமேஜ், இட் இஸ் ரியலி இன்வெர்டட் அண்ட் ஹைலி டிமினிஷ்ட் இன் சைஸ். இது மாதிரி கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒன்று ரியலாக இருக்கும், நெக்ஸ்ட்டு இன்வெர்டட் இமேஜாக இருக்கும், ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும் சைஸு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேஸ் 2. when the object is beyond the center of the curvature. இப்போ பார்த்தோன்னாக்கா பியாண்ட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்னாக்கா எங்கே ஆப்ஜெக்ட்டு இதுக்கு வந்து இன்ஃபினிட்டியில் இருந்தது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோன்னாக்கா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, பியாண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இது மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ், between the principal focus F and the center of the curvature C. எதுக்கும் நடுவில் இமேஜ் கிடைக்கும், பிரின்சிபல் ஃபோக்கஸு எஃப்க்கும், இது பிரின்சிபல் ஃபோக்கஸு எஃப், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து கிடைக்கும். அது மாதிரி கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரியலு, இன்வெர்டட் அண்ட் ஸ்மாலர் தென் ஆப்ஜெக்ட். ஏற்கனவே நம்ம எடுத்துக்கிற ஆப்ஜெக்ட் ஒன்று ரியல் இமேஜாக இருக்கும், இன்னொன்று இன்வெர்டட் இமேஜாக இருக்கும், தலைகீழாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்டை விட எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். கேஸ் 3. when the object is at the center of the curvature. இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் எங்கே எடுத்துக்கிறாங்க, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்லே இது சென்டர். ஓகேவா. சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம். அது மாதிரி சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் ஆப்ஜெக்டை எடுத்துக்கணும். அப்போ நம்மளுக்கு இமேஜ் பொசிஷன் ஆஃப் த இமேஜும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்லேயே வந்து கிடைக்கும். இப்போ என்னது, இது சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் எடுத்துக்கிறோம், இமேஜும் எங்கே கிடைக்குது, இங்கே சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் இந்த இடத்துலேயே வந்து நம்மளுக்கு இமேஜும் இந்த சென்டர்லேயே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரியலாக இருக்கும், இன்வெர்டடு. அதே மாதிரி எவ்வளோ பெருசு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணுமோ அதே சேம் சைஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜும் இருக்கும். Case 4. when the object is in between the center of the curvature C and the principal focus F. ஆப்ஜெக்டை எங்கே எடுத்துக்கிறோம், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், இது சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் C அண்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேயே என்னது எஃப், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கே இதை வந்து ஆப்ஜெக்டை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எப்படி வந்து
கிடைக்கும். பொசிஷன் ஆஃப் த இமேஜ், த இமேஜ் இஸ் பியாண்ட் சி. இப்போ நம்மளுக்கு இமேஜ் எங்கே கிடைக்குது? பியாண்ட் சி, சிக்கு பின்னாடி இது வந்து இமேஜ் வந்து கிடைக்கிறது. சி இருக்குது இல்லை, சிக்கு பின்னாடி வந்து கிடைச்சிருக்குது நம்மளுக்கு இமேஜ். அது மாதிரி கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, இட் இஸ் ரியல், இன்வெர்டட் அண்ட் மேனிஃபைட். கிடைக்கிற இமேஜ் ரியலாக இருக்கும், இன்வெர்டடாக இருக்கும், மேனிஃபைடாக இருக்கும். கேஸ் 5, when the object is at the principal focus F. ஆப்ஜெக்டை எங்கே எடுத்துக்கிறோம்? பிரின்சிபல் ஃபோக்கஸ்ஸு இந்த எஃப்ல வந்து ஆப்ஜெக்டை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்கும்? நோ இமேஜ் கேன் பி கேப்சர் ஆன் த ஸ்க்ரீன், நோ நார் எனி விர்ச்சுவல் இமேஜ் கேன் பி சீன். என்ன ஆகுறதில்ல, எந்த இமேஜும் ஸ்க்ரீனில் கேப்சர் ஆகிறதில்ல, விர்ச்சுவல் இமேஜும் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கிறதும் இல்லை. கேஸு 6, when the object is in between the focus F and the pole P. ஆப்ஜெக்டை எங்கே எடுத்துக்கிறோம்? ஃபோக்கஸ்ஸு எஃப், ஃபோக்கஸ்ஸு எஃப், நெக்ஸ்ட்டு போல் பி. இது ரெண்டுத்துக்கும் வந்து நடுவில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய இமேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் பிஹைண்ட் த மிரர். மிரருக்கு வந்து என்னது? பின்னாடி இந்த இடத்துல வந்து மிரருக்கு பேக் சைடில் வந்து இமேஜ் கிடைக்கும். இங்கே நம்ம இமேஜ் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு எங்கே கிடைக்குது இமேஜ்? மிரருக்கு பின்னாடி பியாண்டில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நேச்சர் ஆஃப் த இமேஜ், அது மாதிரி கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும்? இட் இஸ் விர்ச்சுவல், எரெக்ட் அண்டு மேனிஃபைடு. ஒன்று விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும், எரெக்டாக இருக்கும், மேனிஃபைடாக வந்து இருக்கும். சைன் கன்வென்ஷன் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்சஸ். என்னென்ன சைன் வந்து கன்வென்ஷன் பண்ணுறோம் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது? We follow a set of sign convention called the Cartesian sign convention to measure distance in ray diagram. இப்போ பார்த்தோன்னாக்கா சைன் கன்வென்ஷனு அப்படின்றது எதை சொல்கிறோம்? கார்டீசியன் சைன் கன்வென்ஷனை சொல்கிறோம். இதை எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ரே டயக்ராமில் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன் திஸ் கன்வென்ஷன் த போல் பி ஆஃப் த மிரர் இஸ் டேக்கன் as த ஆர்ஜின். இந்த கன்வென்ஷனில் போல் பி என்னன்னு எடுத்துக்கிறோம்? மிரரை வந்து ஆர்ஜினாக எடுத்துக்கிறோம். த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் as த எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம். இதில் பிரின்சிபல் ஆக்சிஸை என்னவா எடுத்துக்கிறோம்? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கோஆர்டினேட் சிஸ்டமாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் என்னது? பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த லைனு இதை வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். இது எக்ஸு, எக்ஸ் டேஷு. த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர். ஆப்ஜெக்ட் எப்பயுமே வந்து மிரருக்கு எந்த சைடில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஆல் டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர். எல்லா டிஸ்டன்ஸும் வந்து எதுலேருந்து மெஷர் பண்ணணும்? மிரருடைய போல்லேருந்து எல்லா டிஸ்டன்ஸையும் வந்து மெஷர் பண்ணணும். Distance measured in the direction of incident light are taken as positive and those measured in the opposite direction are taken as negative. இப்போ பார்த்தோன்னாக்கா போலில் இருந்து எடுத்துக்கக்கூடிய இன்சிடென்ட் லைட்டை எதில் வந்து எடுத்துக்கணும்? டைரக்ஷன் அலாங் த இன்சிடென்ட் லைட்டை வந்து பாசிட்டிவாகவும், நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா என்னது? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியதை என்னவா எடுத்துக்கணும்? நெகட்டிவாகவும் வந்து எடுத்துக்கணும். All distance measured perpendicular to the above the principal axis are considered to be positive. அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸில் என்னது? பர்பண்டிகுலரில் மேலே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் என்னன்னு எடுத்துக்கிறோம்? பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஆல் டிஸ்டன்ஸ் மெஷர் perpendicular to and below the principal axis are considered to be negative. எபோவில் இருக்கிறத பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம், பிலோவில் இருக்கிறத டவுன்வர்ட்ஸில் இருக்கிறத என்னன்னு எடுத்துக்கிறோம்? நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். சைன் கன்வென்ஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். எப்படி ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் சைன் கன்வென்ஷன் பண்ணுறோம்? டைப் ஆஃப் மிரர். கான்கேவ் மிரராக இருந்தால் யூஏ ஒன்றும் இல்லை, பியில் ரியலாக இருந்ததுனாக்கா யூ வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறோம், பியில் ரியலாக இருந்ததுன்னா நெகட்டிவாக எடுத்துக்கிறோம், விர்ச்சுவலாக இருந்தால் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். கான்கேவ் மிரரில் எஃப் என்னவா எடுத்துக்கணும்? நெகட்டிவாக எடுத்துக்கணும்.
ஆர் ரியல் இமேஜ் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவு, ஹைட் ஆஃப் த இமேஜ் ரியலாக இருந்ததுனாக்கா நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். விர்ச்சுவலாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். இதுவே கான்வெக்ஸ் மிரராக இருந்ததுனாக்கா யூ வந்து என்னவா எடுத்துக்கிறோம், நெகட்டிவாக எடுத்துக்கணும். ரியலில் பார்த்தோன்னாக்கா என்ன ஆகிறது இல்லை, ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஆனால் விர்ச்சுவல் இமேஜில் பார்த்தோன்னாக்கா என்னவா எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எஃப் வந்து கான்வெக்ஸ் மிரரில் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஆரும் கான்வெக்ஸ் மிரரில் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ், ஹைட் ஆஃப் த இமேஜ் ரியல் இமேஜ் என்ன ஆகிறது இல்லை, ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஆனால் ஹைட் ஆஃப் த இமேஜ் விர்ச்சுவல் இமேஜ் என்னவா எடுத்துக்கிறோம், பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class. Thank you.